ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் துளசிராமன். நான் பேசிக்காக இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ நான் போடணுன்ற ஒரே காரணத்துக்கு தான் இருந்தேன். நான் ஒரு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்கு சாரி சொல்லிக்க விரும்புகிறேன். இனிமே என்னால் முடிஞ்ச வீடியோஸை நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். வீடியோ எது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயில் பார்த்தே வந்திருப்பீங்க. இந்த வீடியோ எது பற்றினா, இந்த இப்போ ரீசெண்டாக நியூஸஸில் பார்க்கக்கூடிய ரொம்ப சோஷியலாக வைரலாக பேசக்கூடிய ஒரு சம்பவம்னா, ஒரு நியூஸ்னால் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் இது பற்றி தான். இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசணுன்ற ஒரே காரணத்துக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் என்ற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இப்போது கரெக்டாக நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான இது வந்து இங்கே ஒரு அவேர்னஸே இல்லை மக்களுக்கு வந்து. ஏன்னா சாராயன்றதே ஃபஸ்ட்டு வந்து தப்பு. ஏன்னா அது குடிக்கிறது வந்து உடம்புக்கு கேடு, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போது அது வந்து ரேட் அதிகமாக இருக்குது, இல்லை அதுக்கான ஒரு அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக இவங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க. இப்போ அந்த கள்ளச்சாராயத்துலேயும் வந்து ஒரு மெத்தனால்ன்ற ஒரு இது கலந்து அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ நான் கரண்ட்டாக இந்த வீடியோ பண்ணுறப்போ 58 மெம்பர்ஸ்க்கு மேலே இறந்துருக்காங்க. மோர் தென் 150 மெம்பர்ஸுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அதுக்கான பரிசோதனைகளும் எல்லாம் கவர்மெண்ட் மூலியமாக எல்லாம் நடந்துகிட்ருக்கு. கவர்மெண்ட் வந்து நல்ல ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல செயல் தான். பட் மேலும் இந்த ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சில இடத்துல நடந்தது. இது மாதிரி கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லாமல் வேறு சில இடத்துல வந்து இது ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட இது மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 10 பேர் இறந்துட்டாங்கன்ற. அப்போ அதனோட டெத் ரேட் வந்து கம்மியாக இருந்ததுனால கவர்மெண்ட் வந்து எந்த இதுவும் சைலண்ட்டாக அப்படியே போயிட்டாங்க. பட் இப்போ வந்து என்னது 50 மெம்பர்ஸ்க்கு மேலே இறந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான எல்லா ஒரு நடவடிக்கையும் கவர்மெண்ட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா இதே மாதிரி போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஹியூஜ் லாஸ் தான் தமிழ்நாடுக்கு. கவர்மெண்ட்டும் இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. மேலும் இது வந்து கவர்மெண்ட் தரப்பில் வந்து என்னது கலெக்டர்ஸை வந்து இடம் மாற்றிருக்காங்க. அப்புறம் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிக பேர் கைது பண்ணியிருக்காங்க. மோர் தென் 4 மெம்பர்ஸ் மேலே இந்த கள்ளச்சாராயம் காசி அவங்க விற்கிறவங்கள. இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்களோட கள்ளக்குறிச்சியிலேருந்தே சொல்கிறாங்க, அங்கே இருக்க மக்களே சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு, மோர் தென் இயர்ஸ் மேலேயே நடந்துகிட்ருக்கு. இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா போலீஸுக்கு இது தெரிஞ்சும் இது நடக்குதுன்னா அப்போ எந்த அளவில் இது வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ ஹேண்டிலாக யாரோ ஏதோ சிஸ்டமேட்டிக்காக இது நடந்துகிட்ருக்கு. பர்சனலாக கவர்மெண்ட் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னடான்னா, சாராயமாக இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, அது மக்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிக்குது. ஸோ இதை வந்து முற்றிலும் தவிர்க்க பார்க்கணும். இது வந்து எல்லா இதுலேயும் ஒரு 2 டேஸ் ஒன்ஸ்ன்றனால இந்த குடிச்சு இறந்தவங்க ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் முற்றிலும் பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக நான் வந்து இதில் பார்க்குறப்போ டாஸ்மாகில் வந்து மொத்தம் 4800க்கு மேலே கடை இருக்குது. அதில் வந்து 2023-24 மொத்தம் 45,855 crores செல் ஆகிருக்கு. ஸோ பேசிக்காக இங்கே வந்து அந்த ஒரு செல்லிங் இதில் பார்த்தா இது ரொம்ப அதிகம். 45,855 crores ஒரு லிக்விட் கன்சப்ஷன் வந்து தமிழ்நாட்டில் ஆகிட்டுருக்கு. இது கவர்மெண்ட் முற்றிலும் தவிர்க்கணும். இதுக்கான சொல்யூஷனை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு வரணும். அடிஷ்னலாக நான் இங்கே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஆஸ் ஏ பீப்புளாக நீங்கள் யோசிக்கணும். ஒரு ஆல்கஹால் இல்லை ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு எத்தனை பேர் இறந்துட்டு போயிருக்காங்க இந்த ஒரு டைமுக்கு. இப்போது நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. இப்போது அவங்க குடிச்சிட்டு அவங்க இறந்துட்டாங்க. இப்போ அவங்க ஃபேமிலிக்கு யார் ஒரு ஹெல்ப்பிங் ஒரு பில்லர் வந்து இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆஸ் ஏ ஹியூமனாக நம்ம தான் யோசிக்கணும். நம்மளும் சரி, நம்மளோட ஹெல்த்தும் சரி, நம்மளோட ஃபேமிலி ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து அங்கே இறந்து போனவங்க வந்து முற்றிலும் அந்த குடும்பத்துக்கான உழைக்கிறவங்க தான். அவங்க சம்பாரிச்சா தான் இவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு, இவங்க சம்பாரிச்சா தான் அந்த குடும்பம் ரன் பண்ணுற மாதிரி என்ற சூழ்நிலையில் இப்போ அவங்களே இல்லாதப்போ அவங்களோட ஃபேமிலி எப்படி ரன் ஆகும். ஸோ பேசிக்காக ஹியூமனாகிய நம்ம வந்து இதை யோசிச்சே ஆகணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து போர்ட்ரேட் ஆகுது. எப்படின்னா 10 lakhs வந்து கவர்மெண்ட் தராங்க குடித்தவங்களுக்கு. பட் வேறு எதுக்கு இருந்தாலும் ஃபண்டிங் கம்மியாக தான் தராங்க. இது வந்து கவர்மெண்ட்டும் இதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா குடித்தவங்களுக்கு 10 lakhs, அப்புறம் ஆப்போசிட் கட்சியிலேருந்து கூட 5,000 வந்து பண்ணுறீங்க. இது நான் எந்த குறையும் சொல்லலை. இது வந்து கவர்மெண்ட்டாக நம்ம பண்ணி தான் ஆகணும்.
ஆனால் இதுக்கு முன்னாடி குவைத் நாட்டில் இறந்து அந்த நாட்டில் ஒரு தீ விபத்தாகி இறந்தவங்களுக்கு 5 lakhs தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது இப்படி போர்ட்ரேட் ஆகுது. இதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து கவர்மெண்ட் ஆகிய நீங்கள் தான் தரணும். அதிக மக்கள்லாம் நினச்சிட்டு இருக்காங்கன்னா இது வந்து கள்ளக்குறிச்சியில் தான் நடந்தது, இது அந்த மாவட்டத்தில் தான் நடந்தது, இது இந்த மாவட்டத்தில் தான் நடந்தது, இது வந்து நம்மளோட ஒரு என்விரான்மெண்ட் சுற்றி இல்லை, இது நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கலை, இல்லை நம்ம ஊரில் நடக்கலை நினச்சிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்தது எங்கடானா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, நம்மளோட ஸ்டேட்டில் நடந்திருக்கு. இது நம்மளுக்கு தான் ஒரு பெரும் இழப்பு. இதை வந்து மக்களாகிய நம்ம தான் அவேர்னஸ் எடுத்துகிட்டு போகணும். கவர்மெண்ட்டும் இதுக்கு கூட துணை நிற்கணும். கவர்மெண்ட் கூட துணை நிற்கிற மாதிரி மக்களும் இருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டும் மக்களும் சேர்ந்தால் தான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தை வந்து தவிர்க்க முடியும். ஸோ பீப்புள் ஆகிய நம்ம வந்து இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். அடிஷ்னலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட்டுக்கு சின்ன சின்ன ஒரு முகாம் நடத்தலாம். இந்த சாராயம் குடித்து ஒரு அடிக்ஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் மூலியமாகவும் சரி, ஏதோ ஒரு மூலியமாகவும் ஒரு சின்ன சின்ன முகாம் நடத்தி அவங்களோட அடிக்ஷனை வந்து லோ படுத்த பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் எ ஹியூமனாக நம்மளுக்கே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. ஸோ நம்ம நல்லதை எடுத்துப்போம், கெட்டது விட்டுருவோம். எது சொசைட்டிக்கு தீங்கு விளைவிக்குதோ அதை நம்ம விட்டுட்டு நம்ம சொசைட்டிக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்குவோம். நம்மளை பார்த்து சின்ன பசங்களும் கேட்டுருவாங்க. இது வந்து எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். இது மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை தடுக்கிற மாதிரி கவர்மெண்ட்டும் இதுக்கான எல்லாம் ஒரு ஒர்க்கும் பண்ணணும். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்க விரும்புகிறேன்.